என்ன எக்ஸைட்மெண்ட்னா இப்போ தலையை வந்து ஸ்க்ரீனில் பார்க்கணும். 23 வருஷம் கழிச்சு நாங்கள் பார்க்குறோம் தலையை அந்த ஸ்க்ரீனில், அவ்வளோதான். ரொம்ப ஹாப்பியாகிறது. சொல்லப்போனால் இவ்வளோ நாள் பேசினானுங்க கில்லி கில்லி கில்லின்னு. டேய் கில்லியா, வாயில் இனிமேல் பள்ளி தான் காலி அவங்க எல்லாரும், சரிங்களா? தலை தான் எப்பவுமே ரோகிணினாலே காலி அவங்க எல்லாரும். பயம் எல்லாருக்கும். மங்காத்தா வந்தால் எங்கே இவங்க வசூல் அச்சிட போகிறானுங்க, எல்லாருக்கும் பயம். அந்த பயத்தினால ஸ்டாப் பண்ணிட்டானுங்க மங்காத்தாவை. பொறுமையாக தான் விடுவாங்க, வேகமாக விட மாட்டாங்க. பொருள் மெல்ல மெல்ல வந்தால் பிளாஸ்ட்டு. மங்காத்தா வந்தால் பிளாஸ்ட்டு எல்லா படமும், அவ்வளோதான். இல்லை தலையை ஸ்க்ரீனில் பார்த்துனியோ ஐயோ வேறு லெவலு அந்த பில்லா படத்தில், புரியுதுங்களா? நல்லா அந்த ஸ்டென்ட்டுக்கும் எல்லாத்துக்கும் வேறு லெவல் பண்ணியிருந்தாங்க. நம்ம தேட்டரும் ரோகிணி தேட்டர்னாலே தலை தான். அதுக்கேற்ற மாதிரி சப்போர்ட் பண்ணானுங்க, அவ்வளோதான். கில்லின்றீங்களா? அப்படின்னா தான் இருக்குது அந்த கில்லியில், சொல்லுங்க. கில்லி ஒரு படமே இல்லை, எப்பவுமே தலை படம் தான். கில்லிக்கும் மங்காத்தா விட்ட எது அடிக்கும்? மங்காத்தா தான். தீனாவே சாப்பிட்டு போயிடும் பாருங்க வேணா கொஞ்ச நாளில், அவ்வளோதான். தலை படம் எல்லாமே இல்லை, விஜய் படம்லாம் ஓடும். மொக்க படம் எல்லாமே விஜய் படம்லாம். தலை தான் எப்பவுமே ரோகிணியில் எல்லாரும். ஐயோ உங்கன்னா சொல்கிறது ரோகிணினால தலை தான்ன்ற உங்களுக்கு ஸ்க்ரீனு. இதே தேட்டரில் வாரிசோ துணி ரிலீஸ் ஆயிடுச்சு. படம் ஓட விட்டுது, துணி தான் ஓட விட்டுது. வாரிசுலாம் இல்லை போயிட்டானுங்க. வாரிசே உனக்கு இல்லை, அதனால வாரிசு பேர் வச்சுன்னு வரானுங்க. போயிட்டாப்புல சம்பாதிச்சு வேற லெவல். நீங்கள் நல்லா இருப்பல தளபதி ரசிகர் இதுவாயிடுச்சு, உனக்கு படமே ஓடலை. ஆனால் தலை படம் எதுவும் சொல்ல, எங்கள் பேச்சுக்கு சீண்டாதீங்க, அவ்வளோதான். உங்களை சொல்கிறோம் கில்லி 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 கில்லின்னீங்க, அவ்வளோதான். உங்களுக்கு பள்ளி ஆகிடுவீங்க எல்லாரும், அவ்வளோதான். நாங்கள் பார்த்து 2 படமுமே பார்த்தோம். பில்லாவும் பார்த்தோம், தீனாவும் பார்த்தோம். 2 படமுமே அருமையான படம். ஏற்கனவே வந்த படம் ரீரிலீஸ்னாலும் ரீரிலீஸ் மாதிரியே கிடையாது. ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ மாதிரி இது. நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும், அருமையாக இருந்துச்சுன்னா மச்சான். எல்லா ஷோவும் FDF தான் ஓட போகுது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் மேலே தீனா பார்த்தோம் மெயின் சீனில், செகண்ட் ஹாஃப் கீழே பில்லா பார்த்தோம். ரெண்டுமே வேற லெவல் இருந்தது. படங்களை ரீமேக் போட்டாங்க, செம்ம வைப் இருந்தது. மெயின் ஸ்க்ரீன் மொத்த பட்டாசு கொளுத்தி விட்டானுங்க. மெயின் ஸ்க்ரீனில் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும், தேட்டரில் பட்டாசு டஸ்லாம் போட்டு வேற லெவல் பண்ணிட்டானுங்க. தலைவா படம் வந்து தரமாக இருந்தது. ரொம்ப நாள் கழிச்சு தலையை வந்து தேட்டரில் பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம். நம்ம வந்து தலை படம் வந்து தேட்டரில் பார்த்தாலே சும்மா அப்படியே ஜகஜோதி அப்படியே சந்தோஷம் தான். அங்கே வைப் தான் ஃபுல்லாக. இல்லை தலைவா நான் பார்த்ததில்ல, ஆனால் இப்போ பார்த்ததில் ரொம்ப சந்தோஷம். ரீரிலீஸ்க்கு இப்போ தான் ரொம்ப நாள் கழிச்சு பார்க்குறோம் தலையை வேறு இதில் ஸ்க்ரீனில், ரொம்ப சந்தோஷம். ஆனால் என்ன ஒன்று பெரிய ஸ்க்ரீனில் போட்டிருக்கலாம் பில்லா படத்தை, சின்ன ஸ்க்ரீனில் போட்டாங்க அது ஒன்று தான். ஆனால் நல்லா சூப்பராக இருந்தது தலைவா. ஆனால் வந்து வைப்பிங் தான் ஃபுல்லாக, எல்லாம் வந்து வைப் தான். நல்லா அருமையாக இருந்தது. யாரும் சீட்டில் உட்காரல தலைவா, பாட்டுக்கெல்லாம் எல்லாம் டான்ஸ் தான். பில்லா படத்துக்கு போனோம் ப்ரோ, நல்லா இருந்துச்சு. ஓகேயா, 2007க்கு அப்புறம் மறுபடியும் ரிலீஸ் ஆகிருக்கு. அப்போ தேட்டரில் பார்க்கல, இப்போ பார்த்துருக்கேன், செம்மையாக இருந்துச்சு. வைப் நல்லா இருந்துச்சு. படம் என்ன தெரியல, ஆல்ரெடி வந்த படம் தான். படம் மாஸ் தான். பில்லா நயன்தாரா ஆக்டிங்கு நயன்தாரா நல்லா இருந்தாங்க. இதில் யுவன் மியூசிக்லாம் சொல்லவே தேவையில்ல. தலை யுவன் தான் அப்போலேருந்து இப்போ தான் ஏதோ தளபதிக்கு மொக்கையாக போட்டாப்ல. ஆனால் தலைக்கு எப்பயுமே சம்பவம் தான். ஒன்ஸ் மோர் கேட்டேன் தலை, போடல தலை, கமலான போடுவாங்க போல, தலையும் போடவே இல்லை. அன்றும் இன்றும் என்றும் யுவன் தானா. மியூசிக்லாம் இவங்க தேட்டரில் ஒன்ஸ் மோர் போடல, பட் ஆனால் பாட்டு வரும்போது எல்லாம் ஸ்க்ரீன் கிட்ட போய் டான்ஸ் ஆடுறது வைப் பண்ணுறது எல்லாமே பக்காவாக தான் பண்ணிட்டு இருந்தோம். இல்லை பில்லா வந்துட்டு ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன் தேட்டரில் வந்து. பில்லா ரீரிலீஸ் வைப் கரெக்டாக இருந்துச்சு ப்ரோ. படம் வேற லெவல் ப்ரோ, படம் வேற லெவலில் இருந்தது. எப்போ பாருங்க எல்லாத்துலேயும் சொல்லி எனக்கு இதாகி போச்சு. அங்கே தொண்டை கட்டினது இல்லாமல் இங்கேயும் தொண்டை கட்டுது. ஏன்னா அந்த லெவலுக்கு எனக்கு வைப். ஆனால் சொல்லிட்டே இருப்பேன் நான், ஏன்னா தலைக்காக வந்த படம், தலை ஏகேக்காக வந்த படம், அதனால நல்லா வைபாகவே இருந்தது ப்ரோ. எல்லா சீனுமே தலை வந்த எல்லா சீனுமே கூஸ் பம்ப்ஸ் தான். ரொம்ப அல்டிமேட்டாக இருந்தது. அல்டிமேட் ஸ்டார்னு சும்மா சொல்லிக்கிறாங்க, வர ஒவ்வொரு சீனுமே அல்டிமேட்டாக தான் இருந்தது ப்ரோ. எல்லா சீன் ப்ரோ எப்படி சொல்கிறது, அஜித் வர ஒவ்வொரு என்ட்ரியுமே அந்த கோட் ஷூட் போட்டு ஸ்லோ மோஷன் என்ட்ரியாக இருக்கட்டும், அவர் அந்த கண்ணாடி போடுற ஸ்டைலாக இருக்கட்டும், எல்லாமே அந்த ஸ்விம்மிங் பூலில் வந்து ஒரு மாதிரி உட்காந்துட்டு இருப்பார். அந்த சீன்லாம் நான் வந்து சின்ன வயசில் வால்பேப்பராக வச்சுருந்தேன் ஃபேஸ்புக்கில். அந்த மாதிரி அந்த இது நான் நேரில் பார்க்குறேன் ப்ரெசன்ஸில், சூப்பராக வைபாக இருந்தது ப்ரோ. அது எப்படி சொல்கிறது, நான் மிஸ் பண்ணேன், மறுபடியும் வந்து பார்க்கும்போது எனக்கு வந்து ஹாப்பியாக தான் இருக்குது. நல்லா இருந்தது ப்ரோ நிஜமாலுமே. அது எப்படி சொல்கிறது, 2 பேருமே கெத்தாக இருக்கிறாங்க. இது வந்து எப்படி சாமிங் அழகுன்னு சொல்கிறத விட கெத்தாக இருக்கிறாங்க 2 பேருமே பார்க்க. இவங்களும் அவங்களுக்கு ஈக்குவலாக டஃப் தராங்க. அந்த ஐ சைட்டில் இருந்து எல்லாமே, அந்த பாடி லாங்குவேஜ்லேருந்து எல்லாமே ஈக்குவலாக டஃப் தராங்க நயன்தாராவும். அதே மாதிரி யுவன் மியூசிக் வந்து பிஜிஎம்லாம் வந்து எப்படி சொல்கிறது, நான் மிஸ் பண்ணிட்டேன். அப்புறமே நான் இவ்வளோ நாள் நோட் பண்ணதில்லை. இப்போ நான் பிக் ஸ்க்ரீனில் பார்க்கும்போது எனக்கு வந்து நிஜமாலுமே கூஸ் பம்ப்ஸ் ஆகுது யுவனுடைய பிஜிஎம்ஸ்லாம். நான் வந்து ரிங்டோனாக மாற்ற போகிறேன். அது ரீரிலீஸ் பண்ணியிருந்தா நிஜமாலுமே இன்னும் செம்மையாக இருந்திருக்கும். ஆனால் பில்லா ஒன்றும் டஃப், அதுக்கு டஃப் தான் இருந்தது எனக்கு நிஜமாலுமே. பில்லாவாக இருக்கட்டும், தீனாவாக இருக்கட்டும்.
ப்ரோ தலை பர்த்டே நான் இது வரைக்கும் ஃபேன். நான் சென்னைக்கு புதுசு, ரோகிணிக்கு இப்போ தான் நான் ஃபஸ்ட் டைம் வரேன். ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸே எனக்கு செமையாக இருக்குது. என்ன இப்படியா திருவிழா மாதிரி இருக்குது, எங்கள் ஊர் திருவிழா மாதிரி இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் என்ஜாய் பண்ணேன். சூப்பராக இருந்துச்சு ப்ரோ. நான் நல்லா பெரிய ஸ்க்ரீனில் பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டு தான் இங்கே வந்தேன். அதே எப்படி எக்ஸ்பெக்ட் பண்ணணும் அதே மாதிரி பெரிய ஸ்க்ரீனில் நல்லா ஒரு அட்மாஸ்பியராக, நல்லா வைப்பாக, நல்லா சவுண்டு குவாலிட்டியோட நல்லா இருந்துச்சு. சூப்பராக இருந்துச்சு படம். இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்கன்னு எனக்கு தெரில. பட் ஆனால் சவுண்ட் குவாலிட்டி நார்மலாக கேட்குறது வீட்டோட இங்கே தேட்டரில் கேட்கும்போது நல்லா இருந்துச்சு. நான் மெயின் ஸ்க்ரீனில் பார்க்கல, இதில் தான் பார்த்தேன். மெயின் ஸ்க்ரீனில் பார்த்துருந்தா மேபி நல்லா இருந்திருக்கும் என்னன்னு தெரில எனக்கு. இது சின்ன ஸ்க்ரீனுங்கிறனால அது இந்த ஸ்க்ரீனுக்கு எந்த செட்டப் வேணுமோ அந்த செட்டப்பில் வச்சு அந்த கரெக்டாக தான் இருந்துச்சு. செம்மையாக தான் இருந்துச்சு. எல்லாமே பார்த்துருப்போம். செம்மையாக தேட்டரில் பார்க்கும் போதெல்லாம் ஆடியன்ஸ்லாம் செம்ம ரெப்ட் ஆகிட்டு நல்லா இருந்துச்சு. செம்ம மாசாக இருந்துச்சு. என்கிட்ட ஏறி ஓகேவா எடுத்தா எல்லாம் போயிட்டு இது தட்டி தேய்ச்சி பாட்டு கேட்டு ஆல்பம் கிட்டு எல்லாத்துக்குமே தெரியும். எனக்கு என்ன ஓகே செம்மையா இருந்துச்சு. செம்மையா இருந்துச்சு. விளையாட்டு மங்காத்தா விட மாட்டா இந்தாத்தா அதுவும் சுகந்தியாத்தா விட மாட்டாத ஒன்னா 1 மணிக்கு அங்கே போய் பார்க்க போறோம்ல, டிவியில் போடுறாங்களே, அதனால இந்த படமே இருக்கட்டும். ஓகேவா? உண்மையாலுமே ரொம்ப மெர்சலாக இருக்குது. ஏன்னா என் தலையை நான் 2 வட்டம் நான் பார்த்துருக்கேன். நீங்களாம் நினைக்கிற மாதிரி ஹாய் பாய் சொல்லிட்டு போகிற தலை கிடையாது. 1/2 மணி நேரம் சுகந்தி பல்ஸ் பார்த்தேன். ஏன்னா பரமசிவனில் சாதாரண ஆர்டிஸ்ட்டு. அப்போ நான் வயிற்றுல 7 மாதம், என் ஃபோட்டோ கூட இருக்குது. அவங்களுக்கு ஃபோட்டோ அனுப்புகிறேன் யாருக்காவது முக்கியமானவங்களுக்கு. ஏன்னா ஆனால் என் தலை 17 மறுபடியும் சிங்க தலையாக நடிகர் சங்கத்துக்கே வராது, வந்துச்சு ஜல்லிக்கட்டுக்கு பேசுகிறேன் நான். வீரம் 10 வட்டம் பார்த்தேன் தலை அப்படின்னு. 10 வட்டம் எதுக்கு சுகந்தி பார்க்குற, 1 வட்டம் 2 வட்டம் பார்த்தா போதாதா அப்படின்னு அப்பையும் நம்ம காசை தான் சேவ் பண்ணுறதுக்கு என் தலை 1/2 மணி நேரம் கையை பிடிச்சி பேசினேன். அந்த கையை விடவே இல்லை. நானா அவரா விடுவாரான்னு பார்த்தேன், அப்புறம் நானாக தான் விட்டுட்டு வந்தேன். அந்த மாதிரி எளிமையான தலை எங்கள் தலைன்னு சொல்கிறது உங்களுக்கு பிடிக்கல தான். ஆனால் என்ன பண்ணுறது, நான் 2 மன்றம் அவருக்காக 17 வயசுலேயே கண்டுகொண்டேனுக்கும் முகவரிக்கும் என் தலையை கூப்பிட்டு கிராப்பட்டிலையும் எடமலைப்பட்டி புதூர்லேயும் நான் ரசிகர் மன்றம் ஓப்பன் பண்ண வெறித்தனமான தெரித்தனமான ரசிகை. ஓகேவா? வேற ஆமாம் எப்பா நான் என்ன சொன்னா, உனக்கு ஒரு பங்கும் எனக்கு ஒரு பங்கும், சமாதானம் சமர்ப்பணம். ஓகே, மறுபடியும் நீங்க 2 பேத்தையும் போட்டு ட்விஸ்ட் பண்ணக்கூடாது. எங்க தலை ரசிகர்களுக்கும் தளபதி வேணும். இதான் பாரு, ஒரு தலை ஒரு தளபதி ரசிகரை பெற்றிருக்கேன்னா இதுலயே நம்ம தமிழ்நாட்டோட ஒற்றுமை தெரிய வேணாமா? ஏன்டா நெகட்டிவா பேசாதான் கண்டென்ட் உங்களுக்கு ஓடும்னா வேற எவனையாவது கூட்டிட்டு பேச. சுகந்தி கிட்ட பாசிட்டிவை தவிர பக்குவமா வேற எதுவுமே வராது. ஓகேவா? வேற என்னது விடாமுயற்சி தான் வேணும். விடாமுயற்சியில் அண்ணன் ரொம்ப கஷ்டப்பட்டு நடிச்சிருக்காங்க. அண்ணா நீங்கள் காரில் மோதுனீங்கன்னா நாங்கள் லாரியில் மோதிடுவோம், பார்த்துக்கங்க. ரொம்ப வைலண்டான லவ் இது. இது சாதாரண லவ் இல்லை, வெறித்தனமான லவ். அதனால் நான் என்னோட ஸ்டைல்லையே சொல்கிறேன், நீங்கள் உடம்ப பத்திரமா பார்த்துக்கங்க. தயவு செய்து உங்கள் உடல்நிலையை பார்த்துக்கங்க. எங்கே போனாலும் வண்டியில் போகிறீங்க, பத்திரமா போயிட்டு பத்திரமா வாங்க. ஹாப்பி பர்த்டே, ஐ லவ் யூ பர்த்டே, ஐ லைக் யூ பர்த்டே, ஐ லவ்வபுல் பர்த்டே. ஆமாம், அதுக்கு தான் ஹாப்பி பர்த்டே காலையிலே சொல்லிட்டேன்டா. ஹாப்பி பர்த்டே, மெனி மோர் ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே, லைஃப் லாங் லைஃப், காட் கிரேஸ், ஹாப்பி பர்த்டே. ஓகேவா?